ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 69. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மித்ராவை பார்த்த ஆதியும், ஏன் குழந்தைங்க நம்ம வீட்டில் தானே இருக்க போகிறாங்க, நம்ம வீட்டில் அவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல என்று கேட்க, அவனை பார்த்து சிரித்த மித்ராவும், நமக்கு முதல்ல பாதுகாப்பே இல்லாத இடமே அதுதான் தேவ் என்று சொல்ல, அவளை குழப்பத்துடன் பார்த்தான் ஆதி. மேலும் தொடர்ந்த மித்ராவோ, அன்னைக்கு எனக்கு ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்ததில்ல தேவ், எனக்கு நல்லா தெரியும் தேவ். ஜானுமாக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஆர்கே பேலஸ் வாசலில் காரை நிறுத்துகிற வரைக்கும் என் காரில் எந்த ஒரு பாமும் இல்லை. ஆனால் அங்கேருந்து நான் திரும்ப போகிறப்போ என் காரில் பாம் இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் தேவ்? ஆர்கே பேலஸில் தானே யாரும் என் காரில் பாம் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, அது டைம் பாம் மட்டும் கிடையாது. ஒரு வேளை காரை நம்ம நிறுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாம் வெடிச்சிடும். அப்படி இருக்கிறப்போ நான் இங்கே வந்து காரை நிறுத்தும் போதே அந்த பாம் வெடிச்சிருக்கணும்ல. ஒரு வேளை முன்னாடியே அது என் காரில் இருந்திருந்தா என்று அவள் கேட்க, ஆதிக்கும் அது சரியாக தான் தோன்றியது. அப்படி என்றால் தங்களின் வீட்டில் யார் இப்படி ஒரு வேலையை செய்தது என்று யோசித்தவனுக்கு அப்பொழுதே அவர்களை கொல்லும் வெறி வந்தது. நம்மளுடைய இந்த எதிரி நிச்சயம் நம்மளை ரொம்ப பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான் தேவ். எனக்கு இப்படி நடந்ததுக்கு அப்புறம் நீ என்னோட எதிரிகள் எல்லாரையும் கொன்னுட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஐ எம் ஷுவர் தேவ், அவங்க யாருமே இந்த பாம் பிளாஸ்ட்க்கு காரணம் இல்லை. ஏன்னா நிச்சயம் என் சைடில் இருந்து இதை யாரும் பண்ணலை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நான் அக்னிங்கிறது கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு தான் எனக்கு தோணுது என்று சொன்னவள் மேலும் தொடர்ந்து, இந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலியை அவன் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் உங்களில் யாரை மீட் பண்ணாலும் நிச்சயம் அது அவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அது தெரிஞ்சே நம்ம குழந்தைங்களோட லைஃப்பை ஒரு அம்மாவா நான் ரிஸ்கில் வைக்க விரும்பலை. அதனால தான் தேவ் உன்கிட்ட கூட சொல்லாமல் விலகி இருந்தேன். எனக்கு தெரியும் இது உனக்கு எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும்னு. ஐ எம் சாரி தேவ். என்னால் எதையும் மாற்ற முடியாது தான், எதையும் திருப்பி கொடுக்க முடியாது தான். ஆனால் நான் வேணும்ட்டு எதுவும் பண்ணலை தேவ். எனக்கு உண்மையாகவே ரொம்ப பயமாக இருந்துச்சு என்று சொன்னவளின் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்தவனோ, சரி, ஊட்டியில் என்னை பார்த்தல, 1 மாதம் ஆச்சு நம்ம மீட் பண்ணி. அப்போ கூட ஏன் என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலை? அப்போ நான் தனியாக தானே இருந்தேன். ஏன் அப்போ என்கிட்ட சொல்லாமல் என்னை யாருன்னே தெரியாத மாதிரி நடித்த என்று ஆதி கேட்க, அதில் அமைதியாக அவனை பார்த்தவளோ, அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்த உடனே உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடணும் தான் தேவ் தோணுச்சு. ஆனால் அன்னைக்கு நீ தீரஜ் கிட்ட பேசிகிட்டு இருந்த அந்த விஷயம் என்னை சொல்ல விடாமல் தடுத்துருச்சு தேவ். எனக்கு என்ன பண்ணுறது, எப்படி உன்னை விட்டு விலகிறது எதுவுமே புரியலை. நீ என்னை பார்த்தா நிச்சயம் என்னை திரும்ப அங்கே கூட்டிகிட்டு போயிடுவேன்னு தெரியும். திரும்பவும் ஒரு ரிஸ்கான இடத்துக்கு நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போக எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை தேவ் என்று சொல்ல, அப்பொழுதுதான் அன்று அவன் தீரஜுடன் என்ன பேசிக்கொண்டிருந்தோம் என்பதை யோசித்து பார்த்தான். அவன் தீரஜிடம் இன்னைக்கு நம்மளை அட்டாக் பண்ண வந்தது யாரு என்று கேட்டுக்கொண்டிருந்தான். அது அவனுக்கு இப்பொழுது நினைவு வர, அவ எதனால் தன்னிடம் அப்படி நடந்து கொண்டாள் என்று இப்பொழுது புரிந்தது அவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் மித்ரா என்ன நிலையில் இருக்கிறாள், அவள் என்ன நினைத்து இப்படி குழந்தைகளை தன்னிடமிருந்து மறைத்து தன்னிடமிருந்து விலகி செல்ல நினைக்கிறாள் என்று இத்தனை நாள் அவனுக்கு புரியாத இருந்த அனைத்தும் இப்பொழுது புரிந்தது. அதில் சட்டென்று சரிந்து படுத்தவன் அவளை தூக்கி தன்மேல் படுக்க வைத்து கொண்டு அவள் முகத்தில் விழுந்த அவளின் முடிகற்றைகளை ஒதுக்கி அவள் காதோரம் சொருகியவன் அவளின் விழி பார்த்து அவளின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க, அவனின் மனதிற்கோ நன்றாகவே தெரிந்துவிட்டிருந்தது அவள்
அவள் முற்றிலுமாக ஒரு அன்னையாக மட்டுமே யோசித்து இத்தனை வருடம் அனைத்தையும் செய்திருக்கிறாள் என்று. அவளுக்கு திடீரென்று நடந்த ஆக்சிடென்ட், அதன் பின் 3 மாதம் கழித்து கண் விழித்தவுடன் அவள் வயிற்றில் வளரும் குழந்தை, அது ஒரு அதிர்ச்சி என்றால் அவள் இறந்து விட்டதாக அனைவரும் நம்புவது மேலும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். இதிலும் வேற குழந்தையால் அவளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அதை அனைவரும் கலைக்க சொல்ல, இயற்கையாகவே அவளுள் இருந்த அந்த தாய்மை தன் உயிரை கொடுத்தாவது தன் குழந்தைகளை காக்க நினைத்திருக்கிறாள். அதற்காக அவள் அனுபவித்த தனிமை, வேதனை, வலி, ஏக்கம், அவள் தன்மேல் கொண்ட அளவில்லாத காதல் என்று அனைத்தும் ஒன்று சேர அவளின் உலகமாக குழந்தைகள் ஆகியிருக்கிறார்கள் என்பதை அந்த நொடி உணர்ந்து கொண்டான் ஆதி. அதில் அனைத்தையும் முற்றிலுமாக மறந்தவளுக்கு அவர்களை பாதுகாப்பதே முதல் கடமையாக தோன்றியிருக்கிறது என்றும், மட்டுமில்லாமல் அவள் தனிமையில் மிகவும் தவித்திருக்கிறாள் என்பதையும் அவளின் வார்த்தைகளின் மூலம் உணர்ந்து கொண்டவனுக்கு அவள் மேல் அவன் கொண்ட கோபமெல்லாம் பஞ்சாக பறந்தது. இப்பொழுது அவள் நினைத்து கொண்டிருப்பது தவறு என்று அவளுக்கு புரிய வைத்து தன் பழைய அம்முவை வெளியே கொண்டு வருவதுதான் அவனின் முதல் கடமை என்பதை உணர்ந்தவன் அவள் கன்னங்களை தன் கைகளில் பற்றி அவள் விழி பார்த்து, அம்மு, நீ எப்போதிலிருந்து இவ்வளோ வீக்கான என்று கேட்டவனை புரியாமல் பார்த்தாள் மித்ரா. அவளை பார்த்த ஆதியோ, எனக்கு தெரியுதுடி, நீ குழந்தைங்களை பாதுகாக்க நினைக்கிற. ஆனால் நான் முன்னாடி சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். நீ என்கிட்ட இருந்து அவங்கள மட்டும் மறைக்கல, அவங்க கிட்ட இருந்து என்னையும் மறைச்சிருக்க. அவங்களுக்கு ஒரு அப்பாவோட அன்பு கிடைக்க விடாமல் பண்ணியிருக்க. இது மாதிரி தான் அவங்களுக்குன்னு தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமான்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்குது. அவங்க யாரோட அன்பும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அத்தனை பேரோட அன்பில் சுதந்திரமாக விளையாட வேண்டியவங்களை நீ ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி வளர்த்துக்கிட்டு இருக்க. இதனால் அவங்க மைண்ட் பாதிக்கப்படும்னு உனக்கு தோணலையா என்று கேட்க, மித்ராவிற்கும் அது தெரிந்துதான் இருந்தது. இருந்தும் அவர்களின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்று நினைத்தாள். அவள் மனதில் நினைப்பதை அவளின் முகம் பார்த்தே அறிந்து கொண்ட ஆதியோ மேலும் அவள் முகத்தை தன் முகம் அருகில் இழுத்தவன் அவள் இதழில் பட்டும் படாமலும் ஒரு முத்தம் வைத்து அவளை பார்த்தவன், நீ இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலாமோ? எனக்கு என் பழைய அம்மாவை தான் பிடிக்கும். அவள் தைரியமானவ, யாருக்குமே பயப்பட மாட்டா. எனக்கு அவளை தான் ரொம்ப பிடிக்கும். உன்னோட இந்த பயம் தேவையில்லாதது அம்மு. நீயும் நானும் இருக்கோம். நம்மளை மீறி யார் நம்ம குழந்தைங்கள என்ன செஞ்சிட முடியும் என்று ஆதி கேட்க, அதற்கு மித்ரா ஏதோ சொல்ல வர அவள் பேசுவதற்கு முன் தொடர்ந்த ஆதியோ, குழந்தைங்க பாதுகாப்பு மேலே உனக்கு இருக்கிற பயம் உன்னோட பலவீனமாக மாறிட்டுருக்கு அம்மு. நம்மளோட குழந்தைங்க உன்னோட பலமாக இருக்கணுமே தவிர ஒரு நாளும் பலவீனமாக இருக்கக்கூடாது என்று ஆதி சொல்ல, அப்பொழுதுதான் இவ்வளவு நாள் தான் தன் குழந்தைகளை தன் பலவீனமாக நினைத்து கொண்டிருப்பதே மித்ராவிற்கு புரிந்தது. அவளுக்கு புரிய ஆரம்பித்ததை உணர்ந்த ஆதியோ அமைதியாக அவளை பார்த்தவன், இன்னைக்கு நைட்டு நல்லா யோசி அம்மு. எனக்கு இங்கே இருக்கிற இந்த மேக்னா வேண்டாம். அவள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு என் அம்மு தான் வேணும். நாளைக்கான உன்னோட விடியல்ல நீ மேக்னாவாக எந்திரிக்க போறியா இல்லை மித்ரையாழினியாக எந்திரிக்க போறியா? அதை நீயே டிசைட் பண்ணிக்கோ என்று சொன்னவன் அவளின் இதழை சிறை செய்து ஆழமாக முத்தமிட்டான். பின்பு அவளை தன்னை விட்டு பிரித்து பெட்டில் படுக்க வைத்தவன் எழுந்து அவளுக்கு ஒரு போர்வையை போர்த்தி விட்டு நல்லா தூங்கு, குழந்தைங்க தனியாக இருக்காங்க, நான் அவங்க கூட இருக்கேன் என்று சொன்னவன் அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு விட்டு அந்த அறையிலிருந்து வெளியே சென்று விட்டான். தனியாக இருந்தால்தான் அவள் யோசிப்பாள் என்று ஆதி வெளியில் சென்ற பின்னும் அமைதியாக கண் விழித்தே படுத்திருந்த மித்ராவிற்குள் 1000 யோசனைகள் இருந்தது. அதில் வெகு நேரமாக
தூங்காமல் விழித்திருந்தவள் விடியற் காலையில் 5 மணிக்கு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துவிட்டு கண்மூடினாள் மித்ரா. அடுத்த நாள் காலை பொழுது அழகாக விடிய முதலில் கண் விழித்த ஆதியோ தன் அருகே தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை ஒரு நொடி பார்த்தவன் மித்ராவின் அறைக்கு சென்று அவள் என்ன செய்கிறாள் என்று பார்க்க அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அனைவரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரும்படி அவந்திகா அழைக்க வேகமாக ரூமிலிருந்து வெளியில் வந்த நிலா மற்றும் ஆர்யா இருவரும் மித்ராவை அழைப்பதற்காக அவளின் அறைக்கு ஓடினார்கள். அதில் மித்ரா ஏற்கனவே ரெடியாகி அமர்ந்திருக்க வேகமாக அவளின் அருகில் சென்று ஆளுக்கு ஒரு புறம் ஏறி அவள் அருகில் நின்றவர்கள் அவள் கழுத்தை இருவரும் கட்டிக்கொள்ள அதில் அழகாக சிரித்த மித்ரா, என்ன வேணும், என்னாச்சு என் பிரின்ஸ்க்கும் பிரின்சஸ்க்கும், காலையிலேயே ஏன் 2 பேர் ஃபேஸும் இவ்வளோ டல்லா இருக்கு என்று கேட்க அவளை விட்டு விலகிய இருவரும் அவள் முகத்தை பார்க்க, உங்களுக்கு ஃபீவர்னு அவந்திகா ஆண்டி சொன்னாங்க, இப்போ ஓகேவாமா என்று கேட்டாள். அவளை பார்த்து லேசாக சிரித்த மித்ராவோ, எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரின்சஸ், என்னை பார்த்தா உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியா தோணுது என்று கேட்க இல்லை என்று தலையசைத்தனர் இருவரும். அதில் அவர்களை பார்த்து சிரித்தவள் அவர்களை தன்னோடு அணைத்து கொண்டாள். இதை கதவருகில் நின்று கொண்டு கைகளை கட்டி கொண்டு பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அவன் பார்வை முழுவதும் மித்ராவின் முகத்திலிருந்த அந்த தெளிவான புன்னகையில்தான் நிலைத்திருந்தது. அவன் அறிந்து கொண்டான், இப்பொழுது இங்கே இருப்பது மேக்னா அல்ல மித்ரயாழினி என்று. அப்பொழுது மீண்டும் இவர்களை சாப்பிட அவந்திகா அழைக்க, இதோ வரோம் ஆண்டி என்று சொன்ன ஆர்யா மற்றும் நிலா இருவரும் வேகமாக கீழே ஓடிவிட்டார்கள். அவர்கள் செல்வதை பார்த்த ஆதி அவனும் வெளியில் செல்ல அதை பார்த்த மித்ரா தான் குழம்பி போனாள். ஏனென்றால் அவன் இப்பொழுது வந்து தன்னிடம் நேற்று சொன்னதை பற்றி ஏதாவது கேட்பான் என்று எதிர்பார்த்து இருந்தவளுக்கு அவன் எதுவுமே சொல்லாமல் போகவும் அதில் புரியாமல் குழப்பமாக அமர்ந்திருந்தாள் மித்ரா. இங்கு வெளியில் வந்த ஆதி குழந்தைகள் டைனிங் டேபிளிற்கு சென்று விட்டதையும் அவர்களுக்கு அவந்திகா சாப்பாடை எடுத்து வைப்பதையும் பார்த்தவன் மீண்டும் மித்ராவின் அறைக்கே வந்து அந்த கதவை சாற்றினான். அவனை பார்த்த மித்ரா ஏதோ பேச வர வேகமாக அவளின் அருகில் வந்தவன் அவளை பெட்டில் தள்ளி அவள் மேல் விழுந்தான். விழுந்தவன் வேகமாக அவளின் இதழை சிறை செய்து அதை நன்கு சுவைத்த பிறகே அவளை விட்டவன் அவளின் விழி பார்க்க அவனின் இந்த அதிரடி செயலிலேயே மித்ராவிற்கு புரிந்துவிட்டது தான் என்ன முடிவு எடுத்திருக்கிறோம் என்பதை அவன் அறிந்து கொண்டான் என்று. அதில் மூச்சு வாங்கி கொண்டே அவனை முறைத்து பார்த்தாள் மித்ரா. அவள் முறைப்பையெல்லாம் கண்டு கொள்ளாதவன் அவளை மேலும் முத்தமிட போக அவனின் வாயில் கை வைத்து தடுத்தவள், கொஞ்சம் அமைதியாக தான் இரண்டா என்று சொல்ல அவளை முறைத்தவனோ, நீ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண, இனி இருக்குடி உனக்கு என்றவன் சீரியஸாக சொல்ல அதில் திருத்திருவென்று மொழித்தாள் மித்ரா. பின் மெதுவாக அவனை பார்த்து சிரித்தவள், நான் என்று ஏதோ பேச வர அவளை தடுத்தவனோ, என்ன நீ எதுவும் பண்ணலன்னு சொல்ல போறியா என்று கேட்டவனின் விரல்களோ அவள் கைகளில் அன்று அவள் சிசரால் குத்தி கொண்ட அந்த காயம் இப்பொழுது தழும்பு போல் இருந்தது. அதை மெதுவாக வருடியது. அதை கவனித்த மித்ராவோ இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் தன் கண்களை வேகமாக சிமிட்டியவள் திருத்திருவென்று முழிக்க அவளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. பின், சாரி தேவா, அது அன்னைக்கு உன்னை அதுக்கு மேலேயே என்னால் கஷ்டப்படுத்த முடியல, அதான் என்ன நானே என்று பேச வந்தவளை முத்தமிட்டு அவளின் பேச்சை நிறுத்தினான் ஆதி. அவளை முத்தமிட்டு விலகும் பொழுது அவள் இதழை நன்றாக கடித்துவிட்டு விலகினான் ஆதி. அதில் ஏற்பட்ட வலியில் ஒரு நொடி கத்தியவள், ஏண்டா கடிச்ச என்று கேட்க, உனக்கு தான் காயம்னா ரொம்ப பிடிச்சிருக்கேடி
இனி அந்த காயத்தை நானே கொடுக்குறேன், எதுக்கு தேவையில்லாமல் சிசரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு என்று சொன்னவனின் விரல்களோ அவள் கையில் இருந்த அந்த காயத்தை தான் வருடி கொண்டிருந்தது. அதில் என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு அவனை பார்க்க, அதையெல்லாம் கண்டு கொள்ளாதவனோ அவளின் கன்னத்தை பிடித்து கடித்தான். அதில் மேலும் கத்தியவள் அவனை அடித்து தடுக்க பார்க்க, அவளின் இரு கைகளையும் அவளின் தலைக்கு மேல் தன் ஒற்றை கையால் சிறை செய்தவன் அவளின் மற்றொரு கன்னத்திலும் கடித்தான். அதில் சினுங்கிய மித்ராவும் தேவ் வலிக்குது என்று சொல்ல, நல்லா வலிக்கட்டும், அன்னைக்கு சிசரை எடுத்து நீ கையில் குத்திக்கும் போதும் எனக்கும் இப்படி தான் வலிச்சது என்று சொன்னவன் அவளின் கழுத்திலே முகம் புதைக்க, அவனின் வார்த்தைகளிலும் செயலிலும் அவன் அடுத்து திரும்பவும் கடிக்கப் போவதை உணர்ந்தவள் தேவ் என்று கத்த, அவள் கழுத்திலேயே தன் பல்தடம் பதியும் அளவிற்கு ஆழமாக கடித்தான் ஆதி. அதில் ஏற்பட்ட வலியில் சட்டென்று கத்திவிட்டாள் மித்ரா. ஆனால் அவள் கத்தலையெல்லாம் கண்டு கொள்ளாத ஆதியோ அவளின் மற்றொரு பக்க கழுத்தில் கடிக்க போக, வேகமாக அவனின் கன்னத்தை பற்றி அவளின் முகம் அருகே இழுத்தவள், ப்ளீஸ் தேவ், வலிக்குது, வேண்டாமே, என் செல்லம்ல, உன் அம்மு பாவம் தானே என்று கேட்டவளை அமைதியாக பார்த்தவனோ இல்லை என்று தலையசைத்தான். அதில் கடுப்பான மித்ராவோ, டேய் வலிக்குதுடா என்று சொல்ல, அவளின் முகத்தை பார்த்தவனோ, நான் உன்னை கடிக்க கூடாதுன்னா அப்போ ஒரு கண்டிஷன் என்று சொல்ல, என்ன என்று கேட்டாள் மித்ரா. எனக்கு 100 kisses வேணும் என்று ஆதி கேட்க, அதில் விழி விரித்தவளோ, அதெல்லாம் முடியாது என்று சொன்னாள். அப்ப சரி, ஒரே ஒரு கிஸ் நீ தான் கொடுக்கணும், ஆனால் நான் போதும்னு சொல்கிற வரைக்கும் நிறுத்தக்கூடாது என்று ஆதி சொல்ல, அவனை முறைத்து பார்த்தவளுக்கோ நன்றாகவே தெரியும் அவன் போதும் என்ற வார்த்தையை அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டான் என்று. அதில் அதிர்ச்சியுடன் அவள் அவனை பார்த்து கொண்டிருக்க, அவளை பார்த்து, இந்த ஷாக் ரியாக்ஷன் எல்லாம் குறைச்சிட்டு 100 kisses தரியா, இல்லை ஒரே ஒரு டீப் கிஸ் நான் போதும்னு சொல்கிற வரைக்கும் தரியா, சீக்கிரம் என்ற ஆதி அவளை அவசரப்படுத்த, அவனை பாவமாக பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்தவனோ, எத்தனை தடவை நான் உன்னை கிஸ் பண்ணப்போ என் கிஸ்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண விடாமல் என்னை தள்ளி விட்ட, அதுக்கு இதாண்டி உனக்கு பனிஷ்மெண்ட், சீக்கிரம் டிசைட் பண்ணு என்று சொல்ல, அப்பொழுதும் அவள் அமைதியாகவே இருப்பதை பார்த்தவன், இது வேலைக்காவாது என்று சொன்னவன் மீண்டும் அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைக்க போக, சட்டென்று அவனின் கன்னத்தை பற்றியவள் அவன் இதழை சிறை செய்தாள். என்னதான் மித்ரா அவனை வெளியில் முறைத்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் அவனின் இந்த சேட்டைகளை எல்லாம் ரசித்து கொண்டுதான் இருந்தாள். 5 வருடம் கழித்து அவள் கணவனின் இந்த அருகாமையில் உண்மையாகவே மகிழ்ச்சியில் இருந்தாள் மித்ரா. அதில் அவன் இதழை சிறை செய்து அவள் முத்தமிட்டு கொண்டிருக்க, வெகு நேரம் ஆகியும் கூட அவன் நிறுத்து என்று சொன்ன பாடில்லை. அதில் வேகமாக விழி திறந்து அவனின் விழியை பார்க்க, அவனோ அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். அதில் கண்களாலேயே போதும் என்று அவள் கெஞ்ச, ஆனால் அதையெல்லாம் அவன் எங்கு கண்டு கொண்டான். அவளை தன் கைகளில் ஏந்தியவன் தன் மடியில் அமர வைத்து கொண்டு அவள் கால்களை தன் இடையில் சுற்றி கொண்டவன் அவளை தன்னோடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். அப்பொழுதும் கூட அவள் இதழிலிருந்து தன் இதழை அவன் பிரிக்கவே இல்லை. அவனின் இந்த செயல்களில் ஒரு நொடி அதிர்ந்த மித்ராவோ அதற்கு மேல் அவளால் முத்தமிட முடியாமல் மூச்சு முட்டவும் அவனிடம் கண்களாலேயே கெஞ்சினாள் நிறுத்த சொல்லி. ஆனால் அதை பார்த்தாலும் பார்க்காதது போல் விட்டுவிட்டான் ஆதி. அன்று ஹாஸ்பிட்டலில் அவன் அவளை கிஸ் செய்த போது அவள் அவனை அறைந்து தள்ளிவிட்டது அவனுக்கு நினைவு வர, அதற்கெல்லாம் சேர்த்து இப்பொழுது அவளை பழிவாங்க நினைத்தவன் அவள் இதழ்களை விடாமல் சுவைத்து கொண்டிருந்தான். அதற்கு மேலும்
தன்னால் தாக்கு பிடிக்க முடியாது என்று உணர்ந்த மித்ரா மயக்க நிலைக்கு சென்று விட்டாள். இன்னும் ஒரு நிமிடம் என்றாலும் கூட அவள் மயங்கி விடுவாள் என்பதை உணர்ந்த ஆதியோ அப்பொழுதுதான் அவள் இதழை விட்டான். அதில் வேகமாக அவனின் தோளில் சாய்ந்து கொண்ட மித்ரா பெரிதாக மூச்சு வாங்கி கொண்டிருக்க அவளின் தலையை தடவி கொடுத்து கொண்டிருந்தான் ஆதி. அவனின் நெஞ்சிலேயே அடித்தவள், வேணும்ட்டே தானே என்னை பழி வாங்குறல்ல நீ என்று கேட்க, அதற்கு அவளை பார்த்து லேசாக சிரித்தவன் ஆமா என்று சொன்னான். மேலும் ஆதி ஏதோ சொல்ல போக அப்பொழுது அவனின் மொபைல் அடித்தது. தன் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்தவன் அந்த திரையை பார்த்து அதில் தெரிந்த நம்பரை பார்த்தவன் ஒரு நொடி அமைதியாக இருக்க, அவன் முகத்தை பார்த்த மித்ராவோ யாரு என்று கேட்டாள். உன் பிஏ மான்சி என்று சொன்னான் ஆதி. மித்ராவிற்கு தெரியும் ஃபீனிக்ஸ் குரூப்ஸையும் ஆதிதான் பார்த்து கொள்கிறான் என்று. அதில் ஃபோனை அட்டன் செய்த ஆதி ஸ்பீக்கரில் போட்டவன் ஹலோ என்று சொல்ல, ஹலோ சார், இங்கே நம்ம கம்பெனியோட டீலர்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அக்னி மேடமை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நாங்களும் அக்னி மேடமை பார்க்கவே இல்லை. நீங்கள் என்ன அவங்க இங்கே இருக்காங்க, அந்த நாட்டில் இருக்காங்க, இந்த நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப சத்தம் போடுறாங்க சார். என்ன பண்ணுறதுனே தெரியல என்று சொல்ல, அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாத ஆதியோ தன் மடியில் அமர்ந்திருக்கும் மித்ராவை தான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த மொபைலை வாங்கிய மித்ராவோ அக்னி ஹியர் என்று சொல்ல, அதை கேட்டு ஒரு நொடி அதிர்ந்து விட்டாள் மான்சி. இந்த நொடியிலிருந்து மீண்டும் அக்னியாக மாறிய மித்ராவின் ஆட்டம் இனி எப்படி இருக்க போகிறது? தான் உயிருடன் இருப்பதையும் தன் குழந்தைகளையும் பற்றி தன் குடும்பத்தினருக்கு கூறுவாளா மித்ரா? மித்ரா சொல்லிய அனைத்தையும் கேட்ட பின் தான் கவனிக்காமல் விட்ட தன் வீட்டையிலேயே நுழைந்திருக்கும் அந்த எதிரி யார் என்பதை கண்டுபிடிப்பானா ஆதி? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.